அடியார்களால முக்தியும் கொடுக்க முடியும். இந்த பிறவி எடுத்ததனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேரணும் அப்படின்றதுக்காக தான். அந்த முக்தி பேரின்பம் அதையும் அடியார்களால கொடுக்க முடியும். பட்டினத்தை எல்லாத்தையும் திறந்து மரத்தடியில உட்கார்ந்து எல்லாத்தையும் திறந்துட்டார். அவருக்கு ஞானம் வந்துச்சு. அப்போ ஒரு ராஜா வர்ற, ராஜா பட்டினத்தார பாக்குற, பார்த்து கேட்கிற, எங்கிருந்து வருகிறார்? அவர் சொல்ற, தாயின் கருவறையில் இருந்து. எங்கே போகிறார்? இடுகாட்டிற்கு. நடுவில் இதென்ன வேடம், நாடகம். நீ யார்? அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். இது கேட்ட உடனே தலையில இருக்கக்கூடிய கிரீடத்தை எடுத்து தூக்கி கீழே வச்சுட்டேன். அவரும் இவர் பக்கத்துல உட்கார்ந்துட்டேன். அவர் தான் பத்திரகிரியர். இதுல என்னன்னா, பத்திரகிரியார் முதல்ல முக்திக்கு போயிட்டார், ரெண்டாவது தான் பட்டினத்தார் போனார். என்ன காரணம் அப்படின்னா, பட்டினத்தார் சிவபெருமான வழிபாடு பண்ணார், சிவபெருமான கும்பிட்டார். பத்திரகிரியார் சிவபெருமானை கும்பிடக்கூடிய அடியார கும்பிட்டார். அதான் அவர் முதல்ல முக்திக்கு போயிட்டார். ஆக அந்த முக்தியையும் அடியார்களால கொடுக்க முடியும். நம்முடைய திருஞான சம்பந்தர் திருநல்லூர் பெருமணத்துல திருஞான சம்பந்தருக்கு திருமணம் முடிஞ்ச உடனே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே என்கின்ற நமசிவாய திருப்பதிகத்தை படிப்ப பந்த வாசம் அறுக்க வல்லரே அப்படின்னு சொன்ன உடனே அங்க பெரும் ஜோதி உண்டாகும். அங்க இருக்கக்கூடிய அத்துணை பேரையும் பார்த்து சொல்வார், எல்லோரும் இந்த ஜோதிக்குள்ள போங்க. அங்கால அத்தனை பேர் உள்ள போயிட்டாங்க. கல்யாணத்துக்கு வந்தவங்க, இலையெடுக்க வந்தவங்க, சாப்பிட வந்தவங்க, அத்துணை பேரும் அங்கிருந்து பூனை முதற்கொண்டு உள்ள போயிட்டாங்க. அத்துணை பேருக்கும் மோட்சத்தை கொடுத்தார். மோட்சம் எவ்வளவு பெரியது, அது அத்துணை பேருக்கும் கொடுத்தாரே. இதுவும் அடியார்களால முடியும். அடியார்களால முக்தியையும் மோட்சத்தையும் கொடுக்க முடியும்.